ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரதீபா. வெல்கம்ஸ் டு பிரதீஸ் vlog world. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. பட் வீடியோ அவ்வளோவா நான் போட்டதில்லை. மினி vlog மாதிரி போட்டேன். பட் அதுவும் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அகைன் vlog அண்ட் மினி vlog போடலான்னு ஒரு ஐடியாவில் இன்றைக்கி நான் vlog எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் எங்கே போனேன், வீட்டில் என்ன பண்ணங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 டேஸில் கார்த்திகை தீபம் வரதுனால ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு அண்ணாவை கூப்பிட்டு ஃபேன் அண்ட் ஜன்னல் எல்லாம் டஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் சில திங்ஸ் வாங்கிறதுக்காக வெளியில் போக பிளான் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ரெயின் வந்தனால எங்களால் அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியல. யாரு மெதுவா கேர்ஃபுல். சம்மி விளையாடுறியா அக்கா கூட? ஆ நீ விளையாண்டு இருக்கிறியா? அம்மா போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நம்ம வெளியில் போகலாம். ஓகே ஓகே. எஸ், சம்மி விளையாண்டுட்டு இருக்கும் போதே நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கிளம்பிடலாம். நான் ரெடியாக போயிட்டேன். மழை கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தனால எங்களால் சீக்கிரமாகவே கிளம்ப முடியல. நாங்கள் கிளம்பும் போதே டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லாவே இருட்டாயிடுச்சு. சம்யுக்தா அடோய் சம்யம் இங்கே பாரு. எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்? குச்சு குச்சு குச்சு. நாங்கள் ஹோம் சென்டருக்கு தான் வந்திருந்தோம். அங்கே எல்இடி கேண்டில்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் இருக்கும். அது கார்த்திகை தீபம்காக டெக்கரேட் பண்ணலான்னு வாங்க வந்திருந்தோம். பட் அது அங்கே இல்லை ஆக்சுவலி. சரி, அப்புறம் சில கப்ஸ் அண்ட் பிளேட்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்கலான்ட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது அங்கே கலெக்ஷன்ஸ். கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வேறு எந்த ஷாப்பும் எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோவா டைம் இல்லை. ஸோ லேட்டாக போனனால ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அதை நான் வீட்டில் போயிட்டு உங்ககிட்ட என்னென்ன வாங்கினேங்கிறது காமிக்கிறேன். நாங்கள் டின்னர் அப்படியே வெளியில் சாப்பிட்றலாம்னு ஜைட்ரூன் தான் வந்திருந்தோம். இந்த மாதிரி பேபி சேர் கொடுக்கறதுனால அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், நம்மளுக்கும் சரி பாப்பாக்கும் சரி. நீங்கள் பேபிஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ண கேப்பில் பாப்பாவுக்கு இந்த மாதிரி சாப்பாடு நான் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதை நான் ஊட்டி விட்டுட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம். எங்கே போகிறோம்? நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோமா? எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகலாமா? வெளியில் என்ன வருதுடா? ரெயின் வருதா? சமயம் எங்கே பாரு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு.
ஹாய். அச்சா. உன் கையில என்ன வச்சிருக்காது அம்மா தெரியா? அம்மா கிட்ட கொடுறா. வேணாம். ஓகேவா? வேணாம். என்னது? என்ன தேடுற? என்னதுடா? நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போதே டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே டின்னர் சாப்பிட்டு வந்ததுனால இதுக்கப்புறம் தூங்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேங்கிறத உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். செட் ஆஃப் 2 பிளேட்ஸ் வந்து ஈச் 200ன்னு வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. சைட் டிஷ் அண்ட் பொரியல்லாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பாப்பாக்காக இந்த பவுல் வாங்கியிருந்தேன். இதில் சூப் அண்ட் கஞ்சி கொடுக்கலான்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499ன்னு போட்டிருந்தாங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் பாப்பாக்காக ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினதுலேயே இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க, தோசை கொடுக்க, இட்லி கொடுக்க அந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்காகவும் 2 பிளேட் வாங்கியிருந்தோம். இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் 200 சம்திங் வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 செட் ஆஃப் கிளாஸ் ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். ஈச் வந்து 400ன்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3மே சேர்த்து 200 தான். ஸோ நல்லாயிருக்கு இது. நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு, சட்னி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக 2 பவுல் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 145. இந்த எக் செப்பரேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 195 நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து என் தங்கச்சிக்காக வந்து வாங்கியிருந்தேன். கிரிஃபண்டர் பவுச். அவளுக்கு ஹாரி பாட்டர் ரொம்ப பிடிக்கும்னு இந்த பவுச் வாங்கியிருந்தேன். அண்ட் அதோடு சேர்த்து ஒரு க்யூட் டைரியும் வாங்கியிருந்தேன். அதில் ஹாரி பாட்டர்னு நேம் இருந்தது. ஸோ இது ரெண்டும் என் தங்கச்சிக்காக நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு எனக்காகவும் ஒரு டைரி வாங்கியிருந்தேன். கிரிஃபண்டர்னு போட்டிருந்தது அதில். பட் எனக்கு ஹாரி பாட்டர்னு நேம் இருக்கான்னு பார்த்தேன். அந்த மாதிரி டைரி இல்லைன்ட்டாங்க ஸ்டாக்கு. ஸோ அதனால் இந்த டைரியை வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் பேஜஸ் இருந்தது அந்த ஹாரி பாட்டர் லுக்கோட. ஸோ இந்த டைரி நல்லாயிருக்குன்னு நான் வாங்கியிருந்தேன். இந்த 3ம் நான் வந்து மினிஷோவில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் மினிஷோவில் செக் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட் சொல்லிடு. குட் நைட். வெரி குட்.